100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது? கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றது? கிரக மாற்றம், கிரக பெயர்ச்சி எப்படி நடக்கப் போகின்றது? அதாவது இந்த கிரக நிலையை பொறுத்தும், கிரக மாற்றத்தை பொறுத்தும், கிரக பெயர்ச்சியை பொறுத்தும் நடக்கப் போகும் 3 பெரிய சம்பவம், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் பகவானும் கேது பகவானும் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கின்றனர். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திரன் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றது. மிக முக்கிய கிரக பெயர்ச்சி என்று பார்க்கும்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிரன் பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்கு மாறுகின்றார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் பகவான் கடகம் ராசிக்கு மாறுகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்மம் ராசிக்கு மாறுகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில், வியாபாரம், வேலை இது எந்த அளவுக்கு ஒருத்தவருடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த தொழில், வியாபாரம், வேலை இது இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். பணம் இருந்தால் தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அப்படிப்பட்ட இந்த தொழில், வியாபாரம், வேலையெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகமே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் தொல்லையாக இருந்த நபர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி ஒளிய போகின்றார்கள். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியை பார்க்க போகிறீங்க. நீங்கள் தான் ராஜா அப்படின்ற மாதிரி வலம் வர போகிறீங்க. ஏனி படி மீது ஏறுவீங்களே தவிர உங்களை யாராலும் இறக்கி விட்டுவிட முடியாது. உங்களை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் போகப் போகின்றார்கள். உங்களை தொழிலில் இருந்து வெளியேற்ற வேண்டுமென்று நினைத்தவர்கள் எல்லாம் வெளியேறி ஓடப் போகின்றார்கள். அந்த அளவிற்கு அற்புத காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையப் போகின்றது. வேலை செய்கிற இடத்துல தொல்லையாக இருந்த நபர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கப் போகின்றார்கள். வேலை செய்கிற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கலையே, பதவி உயர்வு கிடைக்கலையே, இடமாற்றம் கிடைக்கலையே என்று பல வகைகளில் நொந்து போயிருந்த உங்களுக்கு நல்ல செய்தியும் தேடி வரப்போகின்றது. ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் மட்டுமே இருக்கே தவிர கெட்டது நடக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தின் நிலையை பார்க்கும்போது மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்திற்கு நீங்களும் உங்களுடைய குடும்பமும் செல்லப் போகின்றீர்கள். இதுநாள் வரைக்கும் குடும்பத்திற்கு தொல்லையாக இருந்து வந்த நபர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளியப் போகின்றார்கள். நீங்கள் இருக்க பக்கமே தலை வைத்து கூட படுக்க மாட்டார்கள். உங்களை அழிக்க வேண்டுமென்று நினைத்தவர்கள் கூட இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். ஒட்டு மொத்தமாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகின்றார்கள். சகோதர சகோதரிகளால் பல நன்மைகளை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் அடைய போகின்றீர்கள். ஒட்டு மொத்தமாக குடும்பத்தின் நிலை சிறப்பாக இருக்க போகின்றது. எல்லாம் சரிசாமி, கடன் தொல்லைக்கு என்னதான் வழி? வட்டி கட்டி மாளலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் அடைவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா? ஆமாம், அப்படி ஒரு அற்புத வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. 3ஆம் நபரின் உதவியாலேயோ, அதாவது முன்பின் தெரியாத ஒரு நபராலேயோ அரசாங்க ரீதியிலிருந்து வரப்போகின்ற
அந்த உதவியாலேயோ உங்களுக்கு பெரும் முன்னேற்றம் உண்டாகப் போகின்றது. அதாவது கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பாக அது அமையப் போகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டானாலும் சில வகைகளில் நிச்சயம் தீமையும் வந்து சேரும். ஆகையால் 3 விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நடக்கப் போகின்ற அந்த 3 பெரிய சம்பவம் என்ன சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 1, நண்பர் வகையில் பிரச்சனை வரும். அது தோழியாக இருந்தாலும் தோழனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பிரச்சனை வரும். 2வது, சகோதர சகோதரி வகையில் பிரச்சனை வரும். அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சரி. அடுத்து 3வதாக, முன்பின் தெரியாத நபர். அதாவது ஒரு வெளி இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேட்கக்கூடிய விதத்தில் பிரச்சனை வரும். சகோதர சகோதரி வகையில் எப்படி பிரச்சனை வரும்னா, 1 சொத்து தொடர்பான பிரச்சனை, 2வது பணம் தொடர்பான விஷயம், இந்த வகையில் பிரச்சனை வரும். நண்பர் வகையில் எப்படி பிரச்சனை வரும்னா, இதுவும் பணம் தொடர்பான வகையில் பிரச்சனையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உறவு முறை தொடர்பான பிரச்சனைகள்லையும் அதிக அளவிலான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால இந்த 3 பேரிடமும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பேச்சு சுத்தமாக இருக்கணும், செயல் சரியாக இருக்கணும். இது இல்லைன்னா நிச்சயம் பெரிய பாதிப்பு இந்த நபர்களால் உங்களுக்கு வரும் அப்படின்றது உறுதி. கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், இரவு நேர பயணங்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் தவிர்த்து விடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படின்னா இரவு நேர பயணங்களே ஆகஸ்ட் மாதத்தில் செய்யக்கூடாதா சாமி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இரவு நேரங்களில் அதாவது தேவையற்ற பயணங்கள் செல்வதை தவிர்த்துடுங்க. தேவையற்ற பயணங்களால் தான் பிரச்சனையை தவிர தேவையான பயணங்களால் உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அந்த குரு பகவானினுடைய அருள் காரணமாக அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார். அப்படின்றதுனால பணம் கைக்கு வந்து கொண்டே இருக்கும், பணம் புரண்டு கொண்டே இருக்கும். பணம் தான் வந்து கொண்டே இருக்கே, மானாவரியா இஷ்டத்துக்கு செலவு செய்யலாமே அப்படின்ட்டு செலவு செஞ்சிங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட தள்ளப்படுவீங்க. ஆகையால் பணம் வருதே அப்படின்ட்டு ஆடாதீங்க, அதை சேமித்து வைக்க பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். கடைசியாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த நோய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலக போகின்றது. இறைவன் நினைத்தா என்னை இறைவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கடகம் ராசியில் பிறந்த உங்களில் பலருக்கும் என்னை இறைவன் தான் காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு சொல்லி கொண்டிருப்பீங்க. அவங்க அனைவருக்குமே நல்லது நடக்கப் போகின்றது. இனி உங்களுக்கு கெட்ட காலம் அப்படின்றதே கிடையாது, நல்ல காலம் பிறக்கப் போகின்றது அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.